श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. போன ஸ்லோகத்துல பர்யந்தம் ஞானமே ஆத்மான்றது இல்லை. பின்ன என்னது அப்படின்னா, ஞானத்தை உடையவன் ஆத்மா. ஞானத்தை உடையவன் அப்படின்னு சொன்னாக்கா ஞாதா அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஞானத்துக்கு ஆசிரியம் இருப்பிடமாக இருப்பவன் இவன். அதனால அவன்தான் ஆத்மாவே தவிர்த்து வெறும் ஞானமே ஆத்மாவாக ஆக முடியாது. அது மட்டுமல்ல, இது நாங்க கல்பிக்கல, எதுவுமே கல்பிக்கல. கல்பிச்சாதான் தோஷம்னு சொல்லணும். இங்க கல்பிக்கவே இல்லை. நாங்க வேதத்துல சொல்லப்படுறது சொல்றோம். வேதம் என்ன சொல்றதோ அத நாங்க சொல்றோம். வேதத்துல சொல்றத சொல்லும் பொழுது எந்த விரோதமும் கிடையாது. நகி திருஷ்டே அனுபவண்ணம் நாம. அத மாதிரி நை வச்சன விரோதே நியாய பிரவர்த்ததே. வச்சனம் வேத வாக்கியம் சொல்லிடுச்சோம்னாக்க நீ எந்த நியாயமும் இதுல உள்ள பிரவர்த்திக்காது. ஆகையினால இது சாஸ்திரம் சொல்றது, ஸ்ருதி சொல்றதுனால இது சரியானதுதான். சரி, ஸ்ருதி ந விஜ்ஞாது விஜ்ஞாதேஹே விபரலோகோ வித்யதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதை கொண்டுதான் ஞாதா வேற ஞானம் வேற, அதனால ஆத்மா வேற, ஆத்மாவுடைய தர்மமான ஞானம் வேற அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன் அதுக்கு வேற அர்த்தம் நாங்க சொல்றோம், வேற அர்த்தம் நாங்க சொல்லிட்டு போறோம். வேற அர்த்தமா சொன்னாக்கா அதுல ஒன்னால என்ன கேட்க முடியும்? எல்லாத்துக்கும் அர்த்தம் பண்ணிக்கிறது நம்முடைய புத்திக்கு அது தானே. அதனால அப்படி சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னா அது தப்பு. ஏன்னா விஜயானாத்மா புருஷா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. விஜயானாத்மா புருஷா அப்படின்னா ஞானஸ்வரூபமான புருஷன் ஆத்மா அப்படின்னு அர்த்தம். அப்ப ஞானஸ்வரூபமான ஆத்மான்னு சொன்னாக்கா ஞானத்தை உடையவன் ஆத்மா, ஞான சுரூபத்தை உடையவன் தான் அர்த்தம். அப்படியாக ஞானமே இல்லை உனக்கு, அதாவது தர்மமாகிற ஞானம் இல்லை அப்படின்னு நீ சொல்ல முடியாது. அத மாதிரி சொல்ல முடியாது. ஏன் அத மாதிரி சொல்ல முடியாதுன்னாக்கா அங்க சில விரோதங்கள் இருக்கு. பிரத்யக்ஷ விரோதம் இருக்குது, அனுமான விரோதமும் இருக்குது, சப்த விரோதமும் இருக்கு. பிரத்யக்ஷ விரோதம் என்ன அப்படின்னா, லோகத்துல நாம பார்க்கிறோம், கடமகம் ஜானாமி படமகம் சம்வேத்மி அப்படின்னு சொல்றோம். நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் அப்படின்றதுனால ஞாதாவாகிற ஆத்மஸ்வரூபம் சொல்லப்பட்டது. கடம் அப்படின்றதுனால பிரமேயம் சொல்லப்பட்டது, ஞானத்துக்கு விஷயம். அதுக்கப்புறம் ஜானாமின்றதுனால தர்மபூத ஞானத்தை கொண்டு அறிந்து கொள்கிறேன். தர்மபூத ஞானத்தை கொண்டு நான் அறிந்து கொள்கிறேன்னு சொன்னான்னாக்கா அப்போ நான் வேற, இந்த ஞானம் வேற, இதனால அறியப்படும் வஸ்து வேற அப்படின்னு இருக்கே. அதனால இது பிரத்யக்ஷமான விரோதம். அனுமானமும் இப்படிதான் தெரிகிறது. அனுமானம்ன்றது என்னன்னாக்கா நீங்க ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறது தானே. லோகத்துல ஊகிச்சுக்கிறோம் நான் வேற, இந்த ஞானம் வேற, இந்த விஷயம் வேற. ஏன்னா நான் பிரத்யக்ஷமா நான் பார்த்தேன், அதான் நான் அனுமானம் பண்றேன். ஆத்மா ஞானம் வதிரிக்தா ஞான விலக்ஷணா புதஹ ஞாத்ருத்வா அப்படின்லாம் சொல்றோம். அது ஞாதாவா இருக்கிறதுனால, ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கிறதுனால ஞான வேற ஆத்மா வேறதான் அனுமானம் தெரியறதுனால இந்த அனுமானத்தை கொண்டு நாங்கள் அர்த்தம் சொல்றோம். அதையும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க நீங்க. ஆகையினால நீ
ஞானம்தான் ஆத்மா அப்படின்னு சொன்னேனாக்கா அதுல விரோதம் வருது. அதனால வெறும் ஞானத்துவம் ஒண்டி சொல்லப்பட்டது. ஆத்மாவுக்கு ஞானத்துவம்னு ஒண்ணு இருக்குது, அவ்வளவுதான். ஞானத்துவம் ஒண்டிதான் இருக்குது அப்படின்றது கிடையாது. ஞானத்துவம்னாக்கா என்ன அர்த்தம்? ஞான ரூபந்தான் இருக்குன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்றது அப்படின்றது சித்திக்காது. ஏன்னா இதெல்லாம் கூட இருக்கு, இந்த வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்கு, ஏற்கனவே பார்த்தோம். திரஷ்டா ஸ்ரோதா அப்படின்லாம் இருக்கு. திரஷ்டா ஸ்ரோதா இந்த மாதிரி வாக்கியங்களுக்குலாம் நீ என்ன அர்த்தம் சொல்ல போற? என்ன அர்த்தம் சொல்ல போற அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், இதெல்லாம் கல்பிதம், இதெல்லாம் கல்பிதங்கள், எதுவுமே சரியானது அல்ல அப்படின்லாம் நீங்க கல்பிக்கணும், சொல்லணும். விபரீதமானது அது. விபரீதமான ஒரு விஷயத்த சொல்றதை காட்டணும், இருக்கிறத ஒத்துக்கோங்க, கற்பிக்காதீங்க. ஸ்ருதி சொல்றது அப்படியே ஏத்துக்கோங்க. அதே மாதிரி சப்தம் இப்பதான் காமிச்சிட்டோம். ஸ்ருதிகள், வேதம், சாஸ்திரங்களானது நிறைய நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதுல அபூர்வமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது. இவ்வளவு தூரம் வேதமானது நான் வேற, ஆத்மா வேற அப்படின்லாம் நான் சொல்லிக் கொடுக்கிறது. அதாவது நான் வேற, என்னுடைய ஞானம் வேற, ஞேயமான வஸ்து வேற அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்கறது சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கறது. அதை மீறி நீ எப்படி இது பண்ண முடியும்? ஒண்ணு பாக்குறோம். இப்போ சூரியன், சூரியனுடைய தேஜஸ் அப்படின்னு சொல்றோம். சூரியனுடைய தேஜஸ், கிரணம், பிரபை அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும். சூரியனும் வேற, சூரியன் வேற, சூரியனுடைய பிரபை வேற. ரெண்டும் பிரகாசத்தையுடைய இதுவா இருக்கு, திரவியமா இருக்கு. ஆனால் பிரபை வேற, அந்த பிரபையுடைய சூரியன் வேறதான். அது எல்லாரும் ஒத்துண்டாகணும். ஏன் அப்படின்னாக்கா, இப்ப பாருங்க, வெளிச்சம் தெரியுது, வடக்கு அங்க இருக்கு. வெளிச்சம் இந்த கூடத்துல முழுக்க இருக்குது, கூடத்துல முழுக்க வெளிச்சம் இருக்குது, அதை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்குச்ச இந்த வெளிச்சம்ன்றது வழக்கு நம்ம கிட்ட வரல, கூடத்துல எல்லா முனைக்கும் வரல. வழக்கினுடைய பிரபை கிரணங்கள் தான் வருது, அதனுடைய பிரகாசம் தான் வருது, அது வரல. வழக்கு ஒரே இடத்துலதான் இருக்கு. அதே சூரியன், அது தியூமானி அப்படின்னே பேரு. மேல் லோகத்துல அது தியூமானி, பிரகாசிக்கக்கூடியது அப்படின்னு பேர் இருக்கு. அது இங்க வரல, அது சூரியன் அங்கெங்கதான் இருக்கு, அதனுடைய ஒளி அது ஒண்டிதான் இங்க வந்திருக்கு. அதனால இது வேற அது வேறன்னு தான் ஒத்துட்டு போறோம், எல்லாரும் ஒத்துண்டாகணும். அந்த மாதிரிதான் ஞானத்துக்கும் ஞானத்தினுடைய ஆசிரியமா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் வித்தியாசம் ஒத்துண்டுதான் போகணும். அது ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் கிடையாது, ஐக்கியமே கிடையாதது. அதனால அகம் ஜானாமி அப்படின்றது லோகத்துல இருக்கு. அதனால வெறும் ஞானம் உண்டியே ஆத்மா அப்படின்றது கிடையாது, எங்கேயுமே அது மாதிரி சொல்லல. இதுல ரெண்டு விதமான வாக்கியங்கள் இருக்கு. திரஷ்டா ஸ்ரோதா இத மாதிரி இருக்கு, விஜ்ஞாதுர் விஜ்ஞாத்தேஹே விப்ரலோபோ வித்யதே அப்படின்னு இருக்கு. அதுக்கு அதே மாதிரி விஞ்ஞான கணையேவ பிரஜான கணையேவ கிருஷ்ணஹா அப்படின்லாம் இருக்கு. முழுக்க முழுக்க விஞ்ஞான கணமாவே இருக்குது. கானம் அப்படின்னாக்கா ஒரு கானம் இல்ல, கானம் அடர்த்தியா சேர்ந்து சொல்லி கூட இந்த பேதம் இல்லை, ஞானஸ்வரூபமாவே இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப விஞ்ஞான கண ஏவ அப்படின்னு ஏவகாரத்தை போட்டு இருக்கு, உறுதிப்பட சொல்றது ஸ்ருதி. விஞ்ஞான கண ஏவ பிரஜான கண ஏவன்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை கொண்டு பார்த்தோம்னாக்க முழுக்க முழுக்க பிரம்மமான ஆத்மஸ்வரூபமானது ஞானீக ஸ்வரூபம், ஞாத்திருத்துவம் கிடையாது அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். ஆனால் அது அர்த்தம் இல்லை. மீதி ஸ்ருதிக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவ? மீதி ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்லுவே? அது ஜானாத்யேவாயம் புருஷா அப்படின்னு இருக்கு.
ஜானாத்யேவாயும் புருஷ, இந்த புருஷன் எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருக்கிறான், அறிந்து கொண்டிருப்பவனே இந்த ஆத்மா அப்படின்னு வாக்கியத்துக்கு அர்த்தம் அது. இப்ப அத நீ இல்லைன்னு சொல்ல போறியா? அதனால ஞானாத்தியவாயம் புருஷன்னு இருக்கு, மாதிரி இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு, இது அத்தனையும் இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. அதனால விஞ்ஞான கணையேவான்னு இருக்கு, அந்த மாதிரி ஜானாத்தியவாயம் புருஷா ந விஜாது விஜாதேகே பிரலோபோ விஜயதே, அதாவது அண்மைய விதிரேகம் கேன இருக்கு. ஜானாத்தியவாயம் புருஷான்னாக்கா நேர்மறையா சொல்றது, எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருப்பவன் தான் புருஷன் ஆத்மா அப்படின்னு சொல்றது. இது நேர்மறையா இருக்கு. அங்க நான் விஜாது விஜாதேகே பிரலோபோ விஜயதே அவரோட பேர்த்துக்கும் ஞானத்துக்கும் ஞாதாவுக்கும் இது அழிவே கிடையாது, தனியா நிக்காது, ஒண்ணு விட்டு ஒண்ணு தனியாவே நிக்காது அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஸ்ருதிகள் சொல்றதுனால இது இல்லேன்னு சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிதான் ஆகணும். அப்படி இல்ல, இங்க விஞ்ஞான கணையேவன் பிரஜான கணையேவன் ஏவகாரம் இருக்கு. அந்த ஏவகாரத்துக்கு அந்நியோக விவச்சேதம்னு நாங்க சொல்றோம், அந்நியோக விவச்சேதம் சொல்றோம் அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறான். எப்படி சொல்லணும்னாக்கா, இந்த ஏவகாரம் இருக்கே இதுக்கு 3 விதமான அர்த்தங்கள் சொல்லுவா பெரியவா. ஒண்ணு அயோக விவச்சேதம், இன்னொன்னு அந்நியோக விவச்சேதம், இன்னொன்னு அத்தியந்தாபாவம்ன்ற மாதிரி ஒண்ணு சொல்லணும். இதுலயே குமார தேசிகன் அதிகரண சாராவுடைய வியாக்கியானத்துல அதை சாதிச்சிருக்க. இப்போ இத இப்படி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகுது, அயோக விவச்சேதமா அந்யோக விவச்சேதமா அப்படின்னு கேள்வி வரும். அயோக விவச்சேதமா அந்யோக விவச்சேதமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுதான் இங்க முக்கியம். இங்க நவிஜாதோ விஜாதே அப்படின்றதும் ஜானாத்தியவாயம் புருஷா அப்படின்றதும் அத ரெண்டுத்த வச்சுருக்க. ஏவகாரஸ்ய திரிவிதாக அப்படின்னு அர்த்தம் சொல்றோம், 3 விதமான விபாகம் சொல்றோம். விசேஷண விசேஷாபியாம் கிரியேயாத்து சமன்விதா அயோகம் யோகமபரை அத்தியந்தாயோகமேவ விவச்சினத்தி தர்மஸ்ய நிபாதோ விதிரேகதா அப்படின்னுட்டு ஒரு காரிகை எடுத்திருக்க குமாரவர்த தேசிகன். அதாவது ஏவகாரம் விசேஷணத்தோட சேர்ந்து இருந்ததுன்னாக்கா அயோக விவச்சேதமா இருக்கும், அதே விசேஷத்தோட சேர்ந்து இருந்தாக்கா அந்யோக விவச்சேதமா இருக்கும். அதுக்கப்புறம் கிரியையோட சேர்ந்துருச்சுன்னு அப்போ அத்தியந்த அயோகத்தை தள்ளிவிடும். உதாரணம் சொன்னா புரியும். இப்போ பிரம்ம ஜெகத்காரணமேவ அப்படின்னு சொன்னோம். பிரம்ம ஜெகத்காரணமேவ வேதாந்திலே சொல்லுவான். லௌகிக உதாரணம் கொண்டு வேதாந்தம் சொல்றதை காட்டணும், வேதாந்தத்திலே அதை பார்க்கலாம். பிரம்ம ஜெகத்காரணமேவ அப்படின்னு வாக்கியம் பிரயோகம் பண்றோம். இந்த ஜெகத்காரணம் அப்படின்றது விசேஷணமா இருக்கும், பிரம்மன்றது விசேஷம், ஜெகத்காரணத்துவம் அப்படிங்கிறது விசேஷனம். ஜெகத்காரணமேவ அப்படின்னு சொன்னாக்க இது விசேஷணமா போயிடுச்சு இல்லையோ, விசேஷணமா போயிடுவே விசேஷணத்துலதான் ஏவகாரம் அன்வயிச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அயோக விவச்சேதம்னு அதுக்கு அர்த்தம் சொல்றேன். அதாவது ஜெகத்காரணத்துவம் வராதுன்னு ஆக்ஷேபிக்கிறோம். ஜெகத்காரணத்துவ அயோக அப்படின்னுட்டு, ஜெகத்காரணத்துவம் யோகம்னா சேர்க்கை, அயோகம்னா சேர்க்கை இன்மை. ஜெகத்காரணத்துவம் என்கிற குணத்தினுடைய விசேஷணத்தினுடைய சேர்க்கை இன்மைதான் இருக்கு, அது பிரம்மத்துல வராது அப்படின்னு ஆக்ஷேபிச்சா
தத் வியவச்சேதம், அயோகஸ்ய வியவச்சேதம். இந்த சேர்க்கையின்மைன்றது கிடையாது அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மன் ஜெகத்காரணம் தான் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு பேரு அயோக வியவச்சேதம் அப்படின்னு பேரு. அநியோக வியவச்சேதம்னாக்கா பிரம்மைவ ஜெகத்காரணம், ஜெகத்காரணம் பிரம்மைவ. முன்னாடி சொன்னது பிரம்ம ஜெகத்காரணமேவன் சொன்னோம். அப்போ ஜெகத்காரணத்துன்ற ஒரு விசேஷம் இருக்கு, அதுல எவகாரம் அன்வயிச்சு. இப்போ ஜெகத்காரணம் பிரம்மைவ, விசேஷம் பிரம்மம். அந்த விசேஷமான பிரம்மத்துல ஏவகாரம் அன்வயிச்சு. ஏவகாரம் விசேஷத்துல அன்வயிச்சுடவே பிரம்மன் தான் ஜெகத்காரணம், வேற எதுவும் ஜெகத்காரணம் கிடையாது. அந்நியோக விவச்சே. அதனாலதான் முதல் அத்தியாயத்துல முதல் பாதம் அயோக விவச்சேதமா சாதிச்சுட்டேன். அதாவது ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்துக்கு வராதுன்னு ஆக்ஷேபிச்சா ஒரு விஷயம், அது வரும், ஜெகத்காரணத்துவம் வரும் அப்படின்னு சொன்னதுதான் அங்க சித்தாந்தம். அதனால ஜெகத்காரணத்துவம் வராது அயோகம் கேட்டா அயோகம் இல்லை யோகம்தான் அப்படின்னு சொன்னது முதல் பாதம். அதே மீதி 3 பாதம் திரிபாதி 2, 3, 4 மீதி 3 பாதத்துல அந்நியோக விவச்சேதம் வேற ஏதாவது வருமா? பிரம்ம ஜெகத்காரணமா இருக்கட்டும், அல்லது ஜீவனோ ஆகாசமோ பிரதானமோ இப்படி ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டாக்க அது கிடையாது. வேற எதுவுமே வேற, பிரம்மந்தான் ஜெகத்காரணம், ஜெகத்காரணம் பிரம்மைவ அப்படின்னு சொல்றது ஏவகாரம். இதுக்கு அந்நியோக விவச்சேதம் அப்படின்னு பேர். அந்நியோகம் அந்நிய யோக, இன்னொன்னுத்துக்கு சேர்க்கை, இன்னொன்னு கூட வருவோம் அப்படின்னு வந்த கேள்வி வரைச்சு அந்நிய யோகசிய விவச்சேதம், இன்னொன்னுத்தினுடைய சேர்க்கையை தள்ளுறது, இது அந்நியோக விவச்சேதம்னு பேர். இப்போ விசேஷணத்தோட சேரும் பொழுது அயோக விவச்சேதம் ஏவகாரத்துக்கு அர்த்தம். விசேஷத்தோட ஏவகாரம் சேர்ந்தால் அந்நியோக விவச்சேதம், அதுவும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அத்தியந்தா யோகமே வச்ச கிரியையோட சேர்ந்ததுன்னாக்கா, இப்போ இப்ப சொன்ன பாருங்க, ஜானாத்யேவாயம் புருஷா, புருஷா ஜானாத்யேவ அப்படின்னு சொன்னாக்கா எப்பொழுதும் அறிந்து கொள்பவனே ஆத்மா. அந்த ஜானாத்தின்னு கிரியாபதம் வினைச்சொல், அந்த வினைச்சொல்லை ஏவகாரம் சேர்ந்தது. இப்படி சேர்ந்துடவே எப்பொழுதும் இவன் அறிந்து கொண்டவனாகவே இருக்கிறான் அப்படின்னு கிரியாபதத்துல சேரும் பொழுது, ஏவகாரம் சேரும் பொழுது அத்தியந்த அயோகத்தை தள்ளுறது. அத்தியந்த அயோகம் சூழி சர்வாத்மா அயோகன்றதே வராது, சேர்க்கை இன்மைன்றதே கிடையாது அப்படின்னு சொல்லும். இத இவர் குமார வரததேசியன் உதாகரிக்கிற இந்த ஸ்லோகத்தை ஏவகாரம் 3 விதமா விபாகம் பண்ணப்பட்டிருக்குது. அர்த்தம் விசேஷண விசேஷ்யாத்யாம் கிரியா சமன்விதா அயோகம் யோகம் அபரைஹி அத்யந்த யோகமேவ வியவச்சின தர்மஸ்ய நிபாதோ வ்யதிரேகதா அப்படின்னு நிபாதம்னா ஏவகாரம். இப்படி அழகழகா பதில் சொல்றது. இது எல்லா சாஸ்திரக்காரனும் ஒத்துண்டது. அதனால ஜானாஸ்தியவாயம் புருஷன்ற வாக்கியம் இருக்கு. அதனால இவன் எப்பொழுதும் அறிந்து கொண்டவனாகவே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். இப்ப இவா என்ன கேட்கிறா, விஞ்ஞான கண ஏவ பிரஜான கண ஏவன் ஏவகாரம். அந்த ஏவகாரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம் என்னன்னா அந்நியோக விவச்சேதம், இன்னொரு தர்மம் சேராது, வெறும் சுரூபம் தான் இருக்கிறது. வேற அந்நிய யோகசிய விவச்சேதம் இன்னொன்னு சேரவே சேராது. அதாவது சுரூபம் ஒண்டிதான் இருக்கு, ஞாபகத்துவன்றது கிடையாது, அந்நியோக விவச்சேதம் தான் சரி அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு பாயிண்ட் ஒண்ணு எடுத்திருக்கா சுதபிரகாசிகாச்சார். என்ன பண்ண,
ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானத்துல 4வது அத்தியாயத்தை சாதிக்கும் பொழுது அந்நியோக விவச்சேதம் தான் முக்கியம். அயோக விவச்சாத்தும் கதி இல்லாத இடத்துல அயோக விவச்சேதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது வாஸ்தவம். ஏன்றத இப்ப சொல்ல போறோம். அந்யோக விவச்சேதம்னாக்கா அதுதான் முக்கியார்த்தம். ஏன் அப்படின்னாக்கா இப்ப பிரம்மன் தான் ஜெகத்காரணம், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்றதுதான் நோக்கு. அதுதான் பிரதானம். அதை சொல்லிட்டோம்னாக்க அயோக விவச்சேதம் கூட சுதாக சித்திச்சிடும். சுதாக சித்திச்சிடும். நீங்க அயோக விவச்சேதம் பண்ணி சொன்னாக்கா பிரம்மத்துக்கு ஜெகத்காரணத்தும் சேராதுன்றது கிடையாது, சேரும் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப சந்தேகம் வரும். பிரம்மமும் ஜெகத்காரணம், பிரதானமும் ஜெகத்காரணம் போலாமே பிரகிருதி. ஏன்னா சூத்திரகாரன் பண்றாரு ஆன்மானிக்கம் அப்பி ஏகேஷாம் அப்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் சுகப்பிரகாசம் ஆனுமானிக்கம் அப்பி அப்படின்னு சொன்னதுனால அபிசப்தம் பிரதானம் கூட சாங்கியம் ஒத்துக்கிற பிரகிருதி கூட ஜெகத்காரணமா இருக்கட்டுமே அப்படின்னு ஆக்ஷேபம். அதனால சூத்திரகாரே அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அந்யோக சொல்லிட்டோம்னாக்கா பிரகிருதி கிடையாது, ஜீவன் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது, காரணம் பிரம்ம மட்டும்தான். பிரம்மன் தான் சேர்க்காம அந்யோக விவச்சேதம் சொல்லிட்டோம்னாக்கா அயோக விவச்சேதம் ஸ்வதாக சித்திச்சிடும். அந்த மாதிரி கிரியையில் அன்வயிச்சுன்னா அதுவும் சித்திச்சிடும். இப்ப இவா என்ன சொல்றா, விஞ்ஞான கண ஏவன் பிரஜான கண ஏவன் ஏவகாரம் இருக்கு. அந்த ஏவகாரத்துக்கு அயோக விவச்சேதம் தான், அந்யோக விவச்சேதம் இல்லை அப்படின்னு நீ சொல்லாத. அந்யோக விவச்சேதம் தான் இங்கே அந்யோக விவச்சேதம். ஏன் அந்யோக விவச்சேதம் அப்படின்னாக்கா ஞாபகத்துவம்லாம் கிடையாது, தனுபூத ஞானமே ஒன்றும் கிடையாது, தனுபூத ஞானமே ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் கல்பிதம், அதனால அது கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதற்கோசரம் இவன் என்ன பண்ணிட்டா இங்க அந்யோக விவச்சேதம்னுட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. ஆனால் சூத்திரகாரத்துல உள்ள இப்படி அப்படின்னாக்கா அயோக விவச்சேதம் தான் இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன் இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இங்க ஞாபகம் இருக்குது, ஞான சுரூபம் இல்லை, ஞான சுரூபம் இல்லைன்னு கேள்வி வந்ததுன்னாக்கா அதற்கு பதில் ஞான சுரூபமும் இருக்கு, அதை சொல்றதுக்கு தான் ஏவகாரம் வந்துருக்குது. ஞாபகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்ருதியும் இருக்கு, இந்த ஸ்ருதியும் இருக்கு. ரெண்டு ஸ்ருதிகளும் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். இது படதசையில இங்கேயும் வரப்போகுது. இந்த சத்தம் சாகலாத்துல ஜீவசரத்திலேயே இதே கேள்வி வரப்போகுது. அதாவது தனபூத ஞானம் உண்டா படதசையில வெறும் விஞ்ஞான ஸ்வரூபமாவே இருக்கானா, அங்க விஞ்ஞான ஸ்வரூபம் என்ன, அத மாதிரி விஞ்ஞானத்தை தர்மமாக உடையவன், ஞாபகத்தை உடையவன், இப்படி ரெண்டு இருக்கான். அதுக்கு அவுடலோமி வெறும் ஞானம் மட்டும்தான், ஞான சுரூபம் மட்டும்தான் சொல்லிட்டார் அவுடலோமி. ஆனால் ஜெயமணி மகர்ஷியோ ஞான தர்மம் ஞாபகம் அது மட்டும்தான் இருக்குன்னு சொன்னார். சூத்திரகாரன் ஒரு பாவா அவிரோதம் பாதராஜனா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ரெண்டு இருக்கு. ரெண்டு இருக்கிறதுனால இங்க ஆத்மஸ்வரூபத்துக்கு ஞானம் இருக்கு. அப்போ தர்மம் என்ன அப்படின்னா ஞாபகம், தர்மபூத ஞானம் அப்படின்னு ஆயிடும். அதனால அந்யோக விவச்சேதம் தான் இந்த இடத்துல அப்படின்னுட்டு சித்தாந்த் கூறப்பட்டு அதை கண்டனம். அயோக விவச்சேதம் தான் இங்க சித்திக்கும் இந்த இடத்துல. சரி, அந்யோக விவச்சேதம் எங்க சித்திக்கும் அப்படின்னாக்கா சங்கல்பாதேவத சுரதே அப்படின்னு அடுத்த அதிகாரம் வருது 4வது அத்தியாயத்துல 4ஆம் பாகத்துல. அப்போ லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றதெல்லாம் இருக்கு இல்லையா, பகவான் தன் சங்கல்பத்தினாலே எல்லாத்தையும் பண்ணிவிடுறான். அந்த மாதிரி முக்தாத்மா என்ன பண்ணணும், அவனுக்கு பிரயாசம் பண்ணணுமா, கஷ்டப்பட்டு அவனுக்கு ஞானம் விகசிதமாயிடும், வெகுவா போயிடும், மோட்சம் கிடைச்சிடுத்து. அப்ப கூட என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அப்புறப்பட்டு சொன்னான்
அதெல்லாம் கிடையாது. பிரயாசப்படணும், பிரயத்தன சாபேட்சமாத்தான் இருக்கும்ன்றான். அது கிடையாது. சங்கல்பாதேவ தஸ்ய பிதரஹ சமதிஷ்டந்தெல்லாம் வாக்கியம் இருக்கு. சங்கல்பாதேவ, இவன் சங்கல்பிச்சுட்டானே போதும், உடனே அவனுக்கு யார் யார் என்னென்ன வேணுமோ அவெல்லாம் வந்துருவாங்க, எது எது வேணுமோ அதெல்லாம் வந்துடும் அப்படின்னுட்டு அங்க வாக்கியம் இருக்கு. அந்த ஏவகாரம் சங்கல்பாதேவ அதெல்லாம் அந்யோக வச்சு லோகத்துல நம்மளா கர்ம பத்தாளா இருக்கிறதுனால, சம்சாரிகளா இருக்கிறதுனால நமக்கு பிரயாசம் வேணும். நான் நினைக்கிறேன் ஒரு காரியத்தை பண்றேன்னு நினைச்ச உடனே நடந்துருமா? அங்க பதயோஜனையில உதாரணம் சொல்றார். விநாயகம் பிரபுவானோரசையா மாசவானரம், பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சுக்கிறத அப்படின்றத விநாயகம் பிரபுவானோ ரசையா இப்படிதான் இருக்கு. நம்ம நினைக்கிறது ஒண்ணும், நம்ம பிரயாசம் ஒண்ணும், பலிதமா வேற. ஏன் அப்படின்னா இந்த கர்ம பந்தம் இருக்கிறதுனால. அதனால இங்க சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுதான் எல்லாத்தையும் பண்ணியாகும். ஆனால் அங்க அப்படி இல்லை. முக்தி திசைங்க அங்க வெறும் சங்கல்பம் அப்படிதான். அங்க தன்னுடைய ஞானம், தர்மபுர ஞானமாகிற சங்கல்பம், அந்த சங்கல்பம் தான் இவனை எல்லா காரியத்தையும் பண்ணி வச்சது, அனாயாசையா பண்ணிடுவான் அப்படின்னு சித்தாந்தம் பண்ணிருக்கான். அதனால அந்யோக விவசேதம் தான் சித்தாந்தம். அதை ஒத்துண்டாலே மீதி எல்லாம் சித்திச்சிடும். ஆனால் அயோக விவசேதம் இங்க ஆகும். ஏன்னா வெறும் ஞானஸ்வரூபம் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ இந்த ஞாபகத்துவ ஸ்ருதியெல்லாம் அடிபட்டு போயிடும். அதெல்லாம் வியர்த்தமா போயிடும். கொஞ்சம் அது வந்துடக்கூடாது. அதற்கோசரம் இந்த ஞாபகத்துவமும் உண்டு. அதனால ஏன்னா அங்கேயும் யோகாரம் இருக்கு. ஞானாத்தியவாயம் புருஷான் இருக்கு, அங்கேயும் ஒரு யோகாரம் ஞானாத்தியவ. இப்ப ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம், கிரியையில ஏவகாரம் சேர்ந்துட்டோம்னாக்கா அத்தியந்த அயோகத்தை தள்ளிவிடும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பண்ணும். எந்த விதத்துல அயோகம் வந்தாலும் அது அத்தனையும் தள்ளிடும் கிரியையில வந்ததுனாக்கா வினைச்சொல்ல சேர்ந்துருவே. அதனால இந்த அத்தியந்த அயோகம்ன்றது வரக்கூடாது அப்படின்னு அவன் பார்க்கிறான் பூர்வபக்ஷி. ஆனா இங்க அத்தியந்த அயோகத்தை தள்ளிடவே ஞாபகம் அதுவும் உண்டு, ஞானஸ்வரூபம் அதுவும் உண்டு அப்படின்னு சித்திக்கிறது. இதாச்சு. இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. சரி, இவன் தத்தேதோரேவ தத்தே மத்தியே கிம் தேனன்னு ஒரு நியாயம் இருக்கு. எது ஹேதுவா இருக்கோ அந்த ஹேதுனாலேயே எல்லாம் சித்திச்சுட்டோம்னாக்கா இன்னொரு ஒரு ஹேது எது கல்பிக்கணும்? ஒரு வழக்குனால நமக்கு எல்லாம் சித்திக்கிறது அப்படின்னு இன்னொரு வழக்கு நமக்கு வேணுமான்னா, அல்லது ஒரு வழக்க எடுத்து பார்க்கணும், அந்த வழக்கு என்ன பண்றது? தன்னையும் பிரகாசிச்சு எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது. அதுக்கு இன்னொரு வழக்கம் ஒண்ணு வேணுமான்னா, அதனால ஒரு ஞானம் ஒண்ணு இருந்தா போருமே. அந்த ஞானம் ஒரு ஞானத்தினாலேயே எல்லாம் சித்திச்சுட்டோமே, சொபர நிர்வாகமா இருக்குமே. அது அவுட்டு நீ தர்மிஸ்வரூபம் ஒரு ஞானம், தர்மஸ்வரூபம் ஒரு ஞானம், அதாவது தர்மபோத ஞானம் ஒண்ணு ஒத்துக்கணும். அவரே தர்மிஸ்வரூபம் பிரத்யக்ஷம் அப்படின்னு ஒரு ஞானம் இப்படி ஒத்துக்கிறியே, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு நீ லட்சணத்தை புரிஞ்சிக்கல. தர்மபூத ஞானத்தினுடைய லட்சணம் என்ன அதை முதல்ல நீ தெரிஞ்சுட்டியா? அது மாதிரி பிரத்யக்ஷத்தினுடைய லட்சணம் என்ன அதை தெரிஞ்சுட்டாக்கா இந்த கேள்வி இருக்காது. சுவாமி தத்துவத்திரய சிந்தனாதிகாரத்துல இதெல்லாம் சாதிச்சிருக்காரு. எம்பெருமானாரும் ஜிக்ஞாசாதிகரணத்துல சாதிச்சிருக்காரு. அதுல பார்க்கும் பொழுது சொஸ்மை பாகமானத்துவம் பிரத்யக்ஷம் வேற யாருக்கும் தெரியாது, தனக்குத்தானே பிரகாசின்றது பாருங்க, அதுதான் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்றது. தனக்குத்தானே பிரகாசிச்சது இது பிரத்யக்ஷம், அதான் தர்மிஸ்வரூபம். அகம் 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 அப்படின்றது சொல்றமே, இந்த அகங்கிறது என்னுடைய விஷயத்துல எனக்கு மாத்திரம்தான், உங்க இதுல உங்களுக்கு மட்டும்தான், இன்னொருத்தருக்கு அவளுக்கு மட்டும்தான். அது நமக்கெல்லாம் பிரத்யக்ஷம் கிடையாது, அனுமேயம் தான். அனுமானத்தினாலதான் சித்திக்கும். அதெல்லாம் பிரத்யா தன்னுடைய சுரூபம் அனுபவம்ன்றது தனக்கு ஒன்றிதான் இருக்கும். அகம் 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 அப்படி. இத லோக அனுபவம் அப்படிதான்.
அதனால சுஸ்மை பாதானத்துவம் பிரத்யக்தம் அப்படின்னு சொல்லணும். அதே இது இருக்கு பாருங்க, இந்த ஞானம், தர்மபூத ஞானம் அது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, அர்த்த பிரகாசம், தன்னையும் பிரகாசிச்சுண்டு ஞானத்தையும் பிரகாசிக்க வைக்கிறது, அர்த்தத்தையும் பிரகாசிக்க வைக்கிறது, தன்னையும் பிரகாசிச்சுண்டு அர்த்தத்தையும் பிரகாசிக்க வைக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு கடத்தை பார்த்தோம். கடத்தை பார்த்தான்னாக்க கடமகம் ஜானாமின்னு எனக்கு ஞானம் வந்தது. அப்போ கடமகம் ஜானாமின்றதுனால நான் ஆசிரியம் சுரூபம், ஞானஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபம் பிரத்யக்ஷம். எனக்கு தர்மபூத ஞானம் இருக்குது. அந்த ஞானமானது என்ன ஆசிரியிச்சிருக்குது. அது என்ன பண்றதுன்னாக்கா பிரகாசிக்கிறது. எப்படி பிரகாசிக்கிறது? கடம் ஞாபயதி, கடத்தை எனக்கு ஞாபகப்படுத்துறது, அந்த கடத்தை என்னை பார்க்க வைக்கிறது, கடத்தை அறிய வைக்கிறது. அயம் கடக கட விஷயக ஞானம் அவஜாதம் அப்படின்னு எனக்கு வரதா இல்லையா? அதனால அது தன்னை மாத்திரம் பிரகாசிக்க வைக்கும். ஆனால் தர்மபூத ஞானம் என்ன பண்றதுன்னாக்கா தன்னையும் பிரகாசிக்க வச்சுண்டு இன்னொரு வஸ்துவையும் காமிச்சு கொடுக்கிறது, நமக்கு பிரகாசிக்க வைக்கிறது. அதனால இந்த ரெண்டு காரியத்தை அது பண்றது. ஆத்மஸ்வரூபமோ தன்னை மாத்திரம் பிரகாசிக்க வைக்கிறது, தன்னை மாத்திரம் தான் பிரகாசிக்க வைக்கிறது. அதனால இது ரெண்டு இதுக்கும் லட்சணம், ரெண்டு ஞானத்துக்கும், அதாவது தர்மி சுரூபத்துக்கும் தர்மத்துக்கும் இதுதான் லட்சணம். இவ்வாறு பேதம் இருக்கிறதுனால இதை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது இல்லையோ, இதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையினால இந்த லோகத்துல இந்த அனுபவம் இருக்கு. அகம் 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 அப்படிங்கிறது வெறும் ஞானத்துக்கு வரல, ஞானம் அகம் அப்படின்னு வர்றது கிடையாது. அது என்னுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கும் வஸ்திரம்தான். அதே விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளும் பொழுது அப்ப தர்மபுத ஞானம் உபயோகமா இருக்கு. அது கூட எம்பிரமாணம் சொல்லிட்டு விஷய பிரகாசன வேலாயாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் கடத்தை பாக்குறேன்னாக்கா நான் எப்ப கடத்தை பாக்குறேனோ அப்பதான் எனக்கு கடவுளுக்கு ஞானம் வருது. எப்பொழுதும் என் ஓடிட்டு இருந்தா எனக்கு கடன்னுட்டு எப்பொழுது ஓடுறது இல்லையே. எப்போ எந்த விஷயத்த நான் பாக்குறேனோ அப்பதான் எனக்கு அயம் கடக கடமகம் ஜானாமி அப்படின்னு எனக்கு ஞானம் ஆகுது. ஆகையினால தர்மபூத ஞானத்தினுடைய சுரூப வேற, தர்மி சுரூப வேற. அதனால இது இது இருந்தாலே போருமே அது இருந்தாலே போருமேன்ற கேள்வியே கிடையாது. ரெண்டும் தேவை, ரெண்டும் தேவை. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க. அப்ப ஞானம் உண்டிதான் இருக்குது, சுயஞ்சோதிஷ் புருஷா அப்படின்னு சொல்லிடுச்சு. எப்பொழுதும் பிரகாசம் இருக்குதே அந்த ஞானம் உண்டிதான் ஆத்மா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஹிருத்யந்தர் ஜோதி அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கு. வெறும் ஞானம் உண்டிதான் ஆத்மா அத மாதிரிலாம் இருக்குதே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்குதான் ஏதோ உதாரணம் காரணம் சொல்ல முடியும். ஞானம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றதே, அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்கா, அதற்கு பதில் என்ன சொல்றாருனாக்கா, இந்த நையாயிகள்லாம் என்ன பண்றா, இவனுக்கு சொரூபம் ஞானம் இருக்குது, ஞாபகம் இருக்கு. ஆனால் சொரூபம் ஆகந்துகம் அப்படின்ற, சொரூபம் ஆகந்துகம் அப்பப்ப வந்துட்டு போகும். ஏன்னா அது தூங்குற சமயத்துல நமக்கு தெரியறது இல்லையே. அகம் அகம் அகம்னு இருக்கா? நாம எப்பொழுதுமே தூங்குற சமயத்துல நாம அகம் அகம்னு நாம பாக்குறது இல்லையோ, நமக்கு அனுபவம் வருது இல்லை. என்ன கூட தெரியல, என்ன கூட தெரிஞ்சுக்காம மாமப்பியாம்ன ஞாதவான் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதனால அகம் அகம் அப்படின்றது அந்த இடத்துல பிரகாசிக்கல. அந்த இடத்துல பிரகாசிக்காதனால இது அவ ஏதாவது இதுவா சொல்றா, அவ ஜடம் மாதிரி இருக்கான் அவன். சில சமயத்துல சில சமயம் ஞானம் வந்துட்டு போறது அப்படின்னு நையாயிக்கால் சொல்றா. அதனாலதான் அவ மோட்சத்தை கூட பாஷாண கல்பம்னு சொல்லிட்டா.
ஒரு கல் இருக்கு, அந்த கல்லுக்கு ஞானம் இருக்கான்னா அந்த மாதிரி நிலைதான் மோட்ச திசையில இருக்கும் அப்படின்னுட்டு அவ ஒத்துன்னு இருக்கா. யாரு? நையாயிக்கா. இந்த மாதிரி ஜடத்துவம் வருமா, ஆத்மஸ்வரூபத்துக்கு ஜடத்துவம் வருமா அப்படின்னு கேள்வி கேட்டா அது வராது அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசரம்தான் இங்க ஞான மாத்திர உக்தி, ஞானம் மட்டுமே ஆத்மா அப்படின்னு சொல்றது அதுக்கு. அதனால இப்ப என்னன்னாச்சு, ஸ்ருதியானது ஞான ஞான சுரூபத்தை உடையதாக ஆத்மா இருக்கு, ஞானஸ்வரூபம் தான் ஆத்மான்னு சொல்றது. அதுக்கோசரம் ஞானம் ஒண்டிதான் ஆத்மா அப்படின்னு அர்த்தம் இல்லை அதுக்கு. அந்த மாதிரி சொன்னோம்னாக்க பிரமாணங்கள் விரோதிச்சுன்னு போயிடும். ஏன்னா பிரத்யக்ஷமோ அனுமானமோ சாஸ்திரமோ எல்லாம் விரோதிக்கும். சரி, அப்படியானாக்க விஞ்ஞான ஏவ பிரஜான ஏவெல்லாம் சொல்றது ஏவகாரம் இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அங்க அயோக வியவச்சேதம் தான், அனுயோக வியவச்சேதம் கிடையாது. அதனால ஞாத்திருத்தம் இல்லை அப்படின்றது கிடையாது. அங்க அயோக வியவச்சேதம் தான் அது, அனுயோக வியவச்சேதம் இல்லைன்னு ரெண்டாவது சிந்திச்சது. மூணாவது இங்க ஆத்மா ஞானஸ்வரூபம் ஞான குணகன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு ஞானம், ரெண்டு ஒத்துக்கிறீங்களே, அது என்ன அர்த்தம்? பிரத்யக்தம்னு ஒண்ணு, ஞாபகத்தம்னு ஒண்ணு, அப்ப தர்மபோத ஞானம் ஒத்துட்டு அதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு பதில் தனக்குத்தானே பிரகாசிக்கிறதுங்கிறது பிரத்யக்தம் ஆத்மஸ்வரூபம். விஷயத்தை பிரகாசிக்க வச்சு தனக்கு எது ஆசிரியமா இருக்கோ அதுக்கு பிரகாசிச்சுன்றது பாருங்கோ, அது தர்மபோத ஞானம். அதனால இது ரெண்டும் விரோதம் இல்லை, ரெண்டும் தேவையா. அதுக்கப்புறம் இத மாதிரி அப்படின்னா ஞானம் உண்டிதான் ஆத்மான்ற மாதிரி சில வாக்கியங்கள் இருக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க ஜடத்துவம் வந்துடும். ஜடத்துவம் இருக்கு இந்த ஆத்மஸ்வரூபத்துக்குன்னு யாராவது கேள்வி கேட்டாக்கா அது கிடையாது, ஜடத்துவன்றது வரவே வராது. அதனால இத மாதிரி சொல்றது இந்த ஸ்ருதிகள்லாம். ஆகையினால அது விரோதம் இல்லை. இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். அதை சொல்றதுக்கோசர இந்த ஸ்லோகம் இருக்கு. இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஞானத்தம் பக்தி பும்சஹ ஸ்ருதிரிஹ ந புனஹ புத்தி மாத்ரஸ்ய பும்ஸ்வம் பிரத்யக்ஷாதே பிரகோபாத் அனுகத கதனே ஞானமர்த்த பிரகாஷः ஸ்வஸ்யைவாத்மாது சித்திः மதிரனுபவதி ஸ்வான்யயோ சித்திபாவம் ஞாதுர்ஜாத்ய பிரசங்க யுதசன விஷயாः ஞானமாத்ரோக்தயோபி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறேன். இக இந்த ஆத்மா ஸ்தாபிக்கிற இந்த விஷயங்கள்ல பிரமாணங்கள்ல ஸ்ருதி வேத வாக்கியம் உபனிஷத்து அது என்ன பண்ணிட்டு விஞ்ஞானாத்மா புருஷா, விஞ்ஞானாத்மானாக்க விஞ்ஞான ஸ்வரூபம்னு அர்த்தம். விஞ்ஞான ஸ்வரூபமான ஆத்மா புருஷன் அப்படின்னு அர்த்தம். இது இருக்கு. இதனால ஞானஸ்வரூபம் மட்டும்தான் ஆத்மா அப்படின்னு தோணிடுமோ, அப்படின்னு சித்திச்சிடுமா அப்படின்னு கேட்டாக்க அது இல்லை. பும்சக ஞானத்துவம் பக்தி, ஆத்மாவுக்கு ஞானத்துவம் இருக்குன்னு சொல்றது, அவ்வளவுதான். ஞானத்துவம் இருக்குன்னு சொல்றது. ஏன்னா நீ ஞாபகத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டியானாக்கா அப்ப ஸ்ருதிகள்லாம் விரோதிச்சிடும், பிரமாணங்கள்லாம் விரோதிச்சிடும். பிரத்யக்ஷாதேகே, பிரத்யக்ஷம் ஆதிசப்தத்தினால அனுமானம் சப்தம் இதெல்லாம் இவைகள்லாம் பிரகோபாத், இந்த பிரமாணங்களுக்கெல்லாம் பிரகோபம்னா அதெல்லாம் போய் சொல்றோம்னு என்ன அர்த்தம்? விரோதிச்சுக்கும். அதனால விரோதம் வந்துடும். அதெல்லாம் விரோதம் வரும். விரோதம் வர்றதுனால
அதை அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே விரோதம் சொன்னோம், சூரியன் வேற சூரியனுடைய கிரணம் வேற, ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்ல முடியாது இல்லையோ. ரெண்டுத்துக்கும் பிரகாசம் இருக்கு, சூரியனுக்கும் பிரகாசம் இருக்கு, சூரியனுடைய கிரணங்கள் பிரபைகள் அதுக்கும் பிரகாசம் இருக்கு. அதுக்கோசரம் ரெண்டும் ஒண்ணு அப்படின்னுட்டு சொல்ல முடியாது இல்லையோ. அதனாலதான் ஆத்மா ஞானம் அப்படின்னாக்கா ஆத்மாவனுடைய வெறும் தர்மபூத ஞானம் அது ஒன்றையே ஆத்மா ஆயிடாது, அல்லது தர்மி சுரூபமா ஆத்மாவாயிடாது. ஏன்னா அகம் ஜானாமி அப்படின்ற இடத்துல ஞானத்துக்கும் ஆத்மாவுக்கும் பேதத்தை காமிக்கிறது இல்லையா அங்க, அதனால இது வராது. அதனால என்னாச்சு, இப்போ புத்தி மாத்திரஸ்ய பும்ஸ்வம் ந புனக பக்தி, வெறும் ஞானம் ஒண்டிதான் ஆத்மா அப்படின்னு இங்க சொல்லல. ஏன்னா ஞான சுரூபம் இருக்குது, ஆத்மாவுக்கு ஞான சுரூபம் இருக்கு. ஆனா அது மட்டுமே ஆத்மா, எல்லா ஞானங்களும் அப்படின்னா ஆத்மாவான் அப்படின்னு அது கிடையாது. தர்மபூத ஞானம் வேறதான், தர்ம சுரூபம் வேறதான். அதனால அதுக்கு அழகான உதாரணம் இப்ப சொன்னமே, சூரியன் தேஜஸ், சூரியன் அதனுடைய கிரணம், சூரியனுக்கும் வெளிச்சம் இருக்கு, அதனுடைய கிரணத்துக்கும் வெளிச்சம் இருக்கு. அது எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, நான் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துடுறேன், ஆத்து உள்ள வந்துடுறேன், அப்போ சூரியனுடைய ஒளி என் மேல படுறதில்லை, கிரணம் படுறதில்லை, அப்ப நிழலா இருக்கு. வெளிச்சம் இருக்கு, நிழலா இருக்கு. அதே நான் சூரியன் அங்கே வெளியில வாசல்ல போய் நின்றேன்னாக்கா எனக்கு சூரியனுடைய கிரணங்கள் என் மேல படுறது, சூரியனும் தப்பிக்கிறது, சூரியனுடைய கிரணங்களும் தப்பிக்கிறது. இது ரெண்டும் இருக்கு. அதுபோது ரெண்டும் ஒன்னா ஆயிடுமா? ஒன்னும் ஆகாது இல்லையோ. அதனால இதுதான் சரி, ரெண்டுத்துக்கும் ஒரே தர்மம் இருக்கு, பிரகாசிக்கிறதுன்னு ஒரே தர்மம் இருக்கு. தர்மி சுரூபத்துக்கும் இருக்கு, அதாவது ஞான ஆத்மஸ்வரூபத்துக்கும், ஆத்ம குணமா இருக்கக்கூடிய தர்மபூத ஞானம் இருக்கு பாருங்க, அதுக்கும் பிரகாசம்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் ஞானம் அர்த்த பிரகாசம் அனுகத கத்தனே. ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு. ஞானம் அர்த்த பிரகாசம்ன்றது ரெண்டுத்துக்கும் ஒன்னா இருக்கு, பிரகாசிக்கிறதுன்றது ரெண்டுத்துக்கும் இருக்குது. ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆத்மாது ஆத்மாவோ என்றால் ஸ்வசைவ சித்தி, தனக்கு தானே சித்திக்கும், அதாவது தன்னை மட்டும்தான் பிரகாசிப்பிக்கும். அது அதாவது பிரத்யக்ஷம்ன்றது என்ன பண்ணும், அகம் 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 அப்படின்னு சொல்றவன் அதை ஒண்டிதான் பிரகாசிக்க வைக்கும், ஆத்மஸ்வரூபத்தை ஒண்டிதான் பிரகாசிக்க வைக்கும். அதே தர்மபூத ஞானம் இருக்கே மதிஹி, அது என்ன பண்ணுறது தெரியுமா, சுவான்யோகோ சித்தி பாவம், தன்னையும் பிரகாசிக்க வச்சுக்கிண்டு தனக்கு விஷயமா இருக்கக்கூடிய கடப்படாதிகள்லாம் இருக்கு பாருங்க, அவைகள் அனைத்துமே பிரகாசிக்க வைக்காது. தானும் பிரகாசிக்கும், இன்னொன்னுத்தையும் பிரகாசிக்க வைக்கும். ஏன்னா அச்சேதனங்கள்லாம் தானா பிரகாசிக்காத இல்லையோ, அச்சேதனங்களுக்கு சொதக பிரகாசம் கிடையாது, அதெல்லாம் பராயத்த பிரகாசம். அதனால நம்மளுடைய தர்மபூத ஞானம் தான் அதை பிரகாசிக்க வைக்கிறது. அயம் கடகம் ஜானாமி அப்படின்னா பிரகாசிக்க வைக்கிறது. அதனால இந்த ஞானமும் தானும் சுயம் பிரகாசமா இருந்து இந்த கடவுளாதிகளையும் பிரகாசிக்க வைக்கிறது. அதனால இதுதான் சரி. அது மாதிரி இல்ல விஞ்ஞான கணையேவ பிரஜான கணையேவன் இருக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதுக்குதான் அயோக விவச்சேதம் அது அநியோக விவச்சேதம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கோம். பின்னாடி அதெல்லாம் சொல்லுவேன். அது என்ன பண்றதுன்னா, ஞான மாத்திரோக்தைய அப்பி, ஞான மாத்திரம்தான் ஆத்மா அப்படின்லாம் சொல்றதே, அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞாதுகு ஞாதுகு ஞாதாவா இருக்கக்கூடியவன், அதாவது ஞானத்தை உடையவன் ஞாதா, அந்த ஆத்மாவுக்கு ஜாட்ய பிரசங்கம் விதசன விஷயாக. ஜாட்யம்னா என்ன அர்த்தம், ஜடத்துவம், அச்சேதனமா இருக்கிறது, ஜடமா இருக்கிறது, பராயத்த பிரகாசமா இருக்குன்னு அர்த்தம், சுயம் பிரகாசம் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி யாராவது பிரசங்கம்,
ஆக்ஷேபிச்சான்னா அந்த கேள்வியெல்லாம் விதசனம் தள்ளணும், அதை போக்கடிக்கணும். அதுக்கோசரம் அதை விஷயமாக உடையது இந்த ஸ்ருதிகள் எல்லாம். அதனால ஸ்ருதியானது ஞாத்ருத்வத்தை தள்ளவே இல்லை, ஞாத்ருத்வத்தை தள்ளவே இல்லை. அது வேற என்ன தள்ளுறது இது அப்படின்னா ஜாட்டியத்தை தள்ளுறது. ஜடத்துவம் வருமா இந்த ஆத்மாவுக்கு, ஜடத்துவம் வருமா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா ஜடத்துவம் வராது. அதை சொல்றதுக்கோசரம் இங்க விஞ்ஞான கணையேவ பிரஜான கணையேவ அப்படின்னு சொல்றது. அதுக்கு இவனுடைய தர்மபூத ஞானமே சுயம் பிரகாசமா இருக்குச்சே, இவனுடைய சுரூபம் இருக்கு பாருங்க, அது எப்படி பிரகாசிக்கும்? ஆனா அது தனக்கு மட்டும் பிரகாசிக்கும். தர்மபூத ஞானமும் தானும் பிரகாசிச்சு அந்த வஸ்துக்களையும் பிரகாசிக்க இருக்கிறது. இதுதான் பேதம். இது ஆகையினால் நம்ம சித்தாந்தத்துல எந்த விரோதமும் இல்லை அப்படின்றத இங்க சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஞானத்துவம் பக்தி பும்சஹ ஸ்ருதிரீஹ ந புனஹ புத்தி மாத்ரஸ்ய பும்ஸ்த்வம் பிரத்யக்ஷாதே பிரகோபாத் அனுகத கதனே ஞானமர்த்த பிரகாசஹ ஸ்வஸ்யைவாத்மாத் சித்திஹ மதிரனுபவதி ஸ்வான்யயோ சித்திபாவம் ஞாதுர்ஜாத்ய பிரசங்க விதசன விஷயாः ஞானமாத்ரோக்தயோபி. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः. ஹரி